இன்றைக்கு நடைபெறவுள்ள நமது பேரவையினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேரவை பிரதிநிதிகள் அனைவருக்கும் பேரவையின் சார்பில் முதலில் பணிவான வணக்கங்களையும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இங்கே கீழே அரங்கத்தில் அமர்வதற்கு போதுமான இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இருக்கைகள் நிறைந்துவிட்டால் மேலே இருக்கக்கூடிய அந்த கூடத்திலும் அமர்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பேரவைக்கு வழக்கு நிதி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், முன்னேற்பாட்டோடு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு கிளையின் சார்பில் ஒருவர் எந்த கிளை என்ன தொகை வழங்கப்படுகிறது என்பதை முகவரியோடு இங்கு வந்து மதிப்பிற்குரிய பேரவையினுடைய பொருளாளர் திரு குருநாதன் அவர்களை சந்தித்து அதற்குண்டான தகவல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு கூட்டம் விரைவில் துவங்க உள்ளது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தண்ணீரில் விளக்க விட்டார், கரையை இருக்க விட்டார், பெண்களை தண்ணீரில் குளிக்க விட்டார். கடல்
துணையாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வந்தோர் யாரோ? ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு யான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சிவரும். ஊரார் நினைப்பது சிவரும். கரையில் பிறந்தெடுத்தார் எங்களை தண்ணீரில் விளைந்தெடுத்தார். கரையில் பிறந்தெடுத்தார் எங்களை தண்ணீரில் விளைந்தெடுத்தார். கரையில் பிறந்தெடுத்தார். அருமை நண்பர்களே, சகோதரர்களே, பேரவை கூட்டம் துவங்குகிறது. இந்த கூட்டத்திற்கு பேரவையினுடைய தலைவர்
மதிப்பிற்குரிய திரு டி.கே. ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழி அன்பார்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர் நண்பர்களே, உழைக்கும் வர்க்கத்துடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க கோவை பேரவை காத்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டத்திலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தருவதற்காக இங்கே நாமெல்லாம் திரண்டிருக்கின்றோம். ஆக இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நடக்கப்பட வேண்டிய தீர்மானங்களை நிர்ணயித்து முதலாவதாக இங்கே அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அஞ்சலி தீர்மானத்தை மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் முன்மொழிவார்கள். ஒவ்வொரு நாளும் செல்லை ஓப்பன் பண்ணா பல்லாண்டு காலம் நம்மோடு பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று இன்னும் பல்வேறு நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகாத நிலையிலும் கூட நம்மோடு தோளோடு தோள் நின்று உழைத்த பல்வேறு அருமை நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நமக்கு தெரிந்து அல்லது நாம் அறியாத வகையிலும் கூட பலரும் உயிர் துறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பேரவை கூட்டத்தின் சார்பாக காலம் சென்ற நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு 2 நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர் நண்பர்களே, இந்த கோவை பேரவை என்பது உழைக்கும் வர்க்கத்துடைய உணர்வுகளை இந்த நாட்டிற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த நிர்வாகத்திற்கும் தெரிவித்து நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பயன்களை மறுத்த பயன்படுகளை வாங்கி கொடுத்த பெருமை கோவை பேரவை தான் சாரும். வேறு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தோர், சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார் என்று சொல்லுவது போல இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளனுடைய உணர்வுகளை புரிந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்களை பெற்றுத்தந்து அவனுடைய உள்ளத்திலே இல்லத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வாழ வைத்த தெய்வமாக கோவை பேரவை இருக்கிறது. யாராலும் மறுக்க முடியுமா? இன்று நாட்டிலே இருக்கின்ற ஒரு போக்குவரத்து தொழிலாளியின் குடும்பங்களும் அவனுடைய குடும்பத்திலே இருக்கின்ற குடும்ப அங்கத்தினர்களும் இந்த கோவை பேரவையை ஒரு கடவுளாக நினைத்து வணங்கி தன்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. வாழ்த்துவது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்த்துவது ஒரு முறை இருந்தாலும் வாழ்த்துவது தலைமுறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த போக்குவரத்திலே பணிபுரிந்த தொழிலாளி 150 ரூபா பணம் கட்டுறதுக்கு டெபாசிட் இல்லாமல் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டிய பண பயன்களை கொடுக்க மறுத்த இந்த அரசாங்கத்தை நீதிமன்றத்திலே நிறுத்தி வெற்றி பெற்று அவனுடைய வாழ்வாதாரத்தை வாழ வைத்த பெருமை கோவை பேரவைக்குத்தான் உண்டு.
வேற யாரும் இதுல சொந்தம் கொண்டாட முடியாது. நீ சொந்தம் கொண்டாடி பேசுறீன்னா ஆதாரத்தை காட்டு. நாங்க ஆதாரத்தை காட்டுகிறோம். ஆக விண்ணுலத்திலே இருக்கின்றவன் பாராட்டுகின்ற அளவு மண்ணுலகத்திலே இருக்கின்ற அவனுடைய மனைவிமார்கள் அவர்கிட்ட போய் போட்டாக்கு முன்னாடி போய் நின்று, அத்தா உனக்கு 2500 ரூபா பணம் ஏறி இருக்கியா, கோவைப்பேரை மூலியமா வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி மனதார தன் பிள்ளையை படிக்க வைக்கின்ற ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுத்தது கோவைப்பேரவை. யாராலும் மறுக்க முடியுமா? இந்த உலகத்திலே இருக்கின்ற நாடுகளிலே அமெரிக்க தமிழர்களும் நமக்காக இந்த பிரச்சனையை எடுத்து பேசி உலகமறிய செய்தது கோவைப்பேரவை. அப்ப நாட்டிலே இருக்கின்ற ஒரு விலங்குக்கு கருணை காட்ட சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் நன்றி உள்ள ஒரு மிருகத்திற்கு காப்பகம் கட்டுகிறார்கள், அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மாடாய் உழைத்து உன்னுடைய பெருமையை இந்த மாநகரத்திலே கொண்டு போய் சேர்த்து 50 பேரையும் 60 பேரையும் பாதுகாப்பாக கொண்டு விட்டு உழைத்த தொழிலாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணப்பயன்களை இல்லை என்று சொன்ன இந்த அரசாங்கத்தை கோர்ட்டிலே நிறுத்தி சட்டத்தை மூலமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்களை பெற்று தந்தது கோவைப்பேரவை. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். உருஜான் வயிற்றை வளர்ப்பார் தம்மை ஊரா நினைப்பது சுலபம். அத்தா வேலைக்கு போறியாத்தா, ஒரு முத்தம் கொடுத்து போன பொண்டாட்டி சொன்னா போயிட்டு பத்திரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லுவேன். போராண்டி போயிட்டு வந்துடுறேன்டின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த அரசாங்கத்திற்காகவும் நல்ல பெயரை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே போக்குவரத்து துறை என்று ஒன்று அத்தியாவசியமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்று செய்ய வைத்தவன் போக்குவரத்து தொழிலாளி. உண்டையா இல்லையா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமைடா. அது அப்ப இப்ப 6லும் சாவு 100லும் சாவு, டிஏ வாங்கி கொடுப்பது கோவைப்பேரவை கடமை. நான் என்ன சொல்றேன்? நான் வாழணும்ல, உனக்கு உழைக்க கொடுத்தனே, எல்லாத்தையும் காசு ஒரு ஆள் கூட இல்லாம காசு வாங்கி கொடுத்தனே. அப்ப இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற நிர்வாகத்தையும் வாழ வைத்த பெருமை போக்குவரத்து தொழிலாளியை தவிர வேற யாருக்குங்க? கடனே இல்லாம எல்லாரும் காசு கொடுக்கணும். பஸ்ஸில் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவனுக்கு ஏன் டிக்கெட் போடலன்னு கேட்டு நம்மளையெல்லாம் படிச்சு பண்ணி அந்த காசை நிர்வாகத்திற்கு சேர்த்து சூப்பர் டேக் கட்ட வைத்தவன் போக்குவரத்து தொழிலாளி. இந்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெறும் போது அவனை சும்மா ஒரே ஒரு சந்தன மாலை போட்டு போடா வீட்டுக்குன்னு சொல்றிய, ஒரு முழம் பூவாகி கொடுக்க கூட காசு கொடுக்கலையே நீங்க. அதையெல்லாம் கொடுப்பதற்கு மறுத்த இந்த அரசாங்கத்தை கொடுக்க வைத்த பெருமை கோவைப்பேரவைக்கு உண்டு. ஆக வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. பொய்யும் புரட்டும் தொழிலாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க. பொய்யே சொல்லி இந்த 10 வருஷமா 16லேருந்து 26 வரைக்கும் நான் டிஏ வாங்கி கொடுத்துட்றேன், ஆர்பிஎஸ் வாங்கி கொடுத்துட்றேன், செட்டில்மெண்ட் உயர்வு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உன் சொந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மெட்ராஸுக்கு வா, பஸ்ஸில் எல்லாரும் ஊசியில் வர முடியலன்னு சொன்னால் ட்ரெயினில் வான்னு சொல்லி என்னை பல்லவன் சாலையிலே கூட்டி என்னை நிறுத்தி அவமானப்படுத்தி நாங்கள் எல்லாம் பட்ட துயரங்கள் கொஞ்சமா நெஞ்சமா உங்களால் ஏதாவது செய்த முடிந்ததா? ஆமாம், கோவைப்பேரவை என்பது 4 மாத கால அரியரையோடு சேர்த்து வாங்கி கொடுக்க ஜனவரியிலே காத்து கொண்டிருக்கின்றோம். ஜனவரியில் நமது டிஏ முழுமையாக நாம் பெறுகின்றோம். அந்த டிஏ பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது கோவைப்பேரவை. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை பெற்றோமே, தியாகிகளான சுதந்திரத்தை பெற்றோம். இப்ப தியாகிகளான தலைவர்களாலே டிஏ என்பதை பெற்று ஆனந்தமாக இருக்கின்றோமே, இது பெரிதல்லவா? ஆக உண்மையை சொன்னாலே, ஊருக்கு உழைத்தாலே, ஏழை உரிமையை மதித்தாலே பெருமைகள் தேடி வரும், பதவிகள் தேடி வரும். அதுதான் இப்போ வந்திருக்கு.
ஏழைக்காக உழைத்தோம். இந்த மண் சொக்கனோட மண்ணு. சொக்கா அப்படின்னு கூப்பிட்டா சொக்க உடனே வந்து நிற்பான். மதுரை மண்ணு, பிட்டுக்கு மண் சுமந்தவன். அந்த தருவினுடைய பாடலுக்கு பொருள் கொடுக்கும் போது நேராக போய் அரசட்ட போய் சட்டை போட்டு அவனுக்கு பொருளை வாங்கி கொடுத்த அந்த சொக்கனுடைய பூமியிலே இந்த பேரவை நடக்கிறது என்பது மாபெரும் பெருமை. அதை விட அந்த ஆத்தா மீனாட்சி அம்மா, மதுரைக்காரனுக்கும் பொம்பளைங்கன்னு சொல்லுவாங்க, மீனாட்சி மேலே சத்தியமா நீ சொல்லு, வாங்கலன்னு சொல்லு, நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படிமா. அந்த நம்பிக்கை உள்ள தெய்வங்கள் வாழுகின்ற இந்த மண்ணிலே நடக்கின்ற இந்த பேரவையினுடைய சிறப்பான இந்த பொதுக்குழு கூட்டம் வெற்றி பெறுவதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே போடுகின்ற தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அடுத்தாப்புல கோவை பேரவை போட்ட எந்த வழக்கிலும் தோற்கவில்லை. அதுதான் மெயின். நீ சொல்றிய எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றிய, உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய கோவை பேரவையினுடைய வழக்குகளின் சாராம்சங்களை எடுத்து சொல்லி உனக்கு நீதி வழங்கியிருக்கிறார்கள். நீ தனியா ஒன்றும் கிடையாது. நாம் இங்கே தொடுக்கப்பட்ட இந்த மதுரை ஹைகோர்ட்டிலே தொடுக்கப்பட்ட கேசுகளுடைய சாராம்சத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று ஜெயித்திருக்கின்றோம். ஆக நீங்கள் சொல்லுவது போல நாங்கள் அரியரை பின்னடி தர்றோம், இல்லை அதை தர்றதுனால எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை ஜெயித்திருக்கின்றோம். ஆக இதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டியாக பேசின கேஸில் டெர்மினல் பணிபட்டுக்கு போட்ட கேஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு நாங்கள் பின்னாடி வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. ஆக 5ஆம் தேதி நடந்த நீதிமன்றத்திலே முழுமையான டிஏவை நாங்கள் ஜனவரியிலே கொடுத்து விடுவோம் என்று உறுதிமொழி கொடுக்க வச்சது கோவை பேரவை. உனக்கு இதில் சொந்தமே கிடையாது. நீ 10ஓட 11 அத்தோட வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த தொழிலாளர்களுக்கு உழைக்கும் வர்க்கத்துடைய உணர்வுகளை புரிந்து ஒரு இதிலையும் சட்டத்தை சட்டத்தால் வென்று எந்த வக்கீல் நமக்கு சீனியர் கவுன்சில் இருக்காங்களோ அவங்களை தேடி போய் அந்த வழக்குக்கு பணம் கொடுத்து அவர்களை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து நீ ஃப்ளைட்டில் வா, எதிர்னாலும் வா, எப்படியாவது நாங்கள் கோர்ட்டுக்கு அந்த கேஸையெல்லாம் நடத்தி ஜெயித்திருக்கின்றோம். நீதிபதி அவர்கள் எங்களை பார்த்து எந்த ஒரு ராஜ்களையும் கேட்கல, எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக நிரூபித்திருக்கின்றோம். அந்த சட்டப்பூர்வமாக நிரூபித்திருக்கின்ற போது அவங்கள பார்த்து கேட்கும்போது நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த கேஸ் யார் போட்டது? நாங்கள் தான் போட்டோம். அப்போ இவங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்து எதையுமே எங்களிடம் மறுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் செய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்த்திருக்கின்றோம். உழைப்பவர் வாழ்வே வீதியிலே உறங்குவதோ நடைபாதையிலே இரக்கம் காட்டத்தான் கோவை பேரவை இருக்கின்றது. இதை மறந்துவிடக்கூடாது. ஆக கங்கையும் யமுனையும் இந்த நாட்டிலே ஓடுவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த போக்குவரத்து தொழிலாளி. அவன் தன்னுடைய வேர்வையை சிந்தி உழைத்து தாகம் எடுக்கும் போது குடிப்பதற்காகத்தான் இந்த கங்கையும் யமுனையும் இந்த தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற அளவுக்கு அவனுடைய உழைப்பை விட மிஞ்சி போக்குவரத்து தொழிலாளி இந்த போக்குவரத்து கழகத்துக்கு நிறைய செய்திருக்கின்றான். ஆக நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். நிச்சயம் உலகம் இதை பாராட்டும். நம்மை ஏற்பவர் கையில் அதிகாரம். அதை இல்லை என்று சொல்வதை இந்த நீதிமன்றம் நிலைநாட்டி இருக்கின்றது. உண்மையா பொய்யாங்க? யாராவது ஒரு ஆள் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாந்துறாங்க வரலையே, அதை சட்டப்பூர்வமாக ஜீவோவாக போட்டு வாங்கி இருக்கின்றோம். ஆக நீங்கள் அத்தனை பேர்களும் உதவாத பிள்ளை
அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமொழி கேளா சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம். இந்த 7 பயனில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வாழ்வதற்கு என்ன பயன்பட வேண்டுமோ என்பதை எடுத்து சொல்லி நம்மளுடைய உரிமைகளை காத்த பெருமை இந்த கோவை பேரவைக்கு உண்டு என்று சொல்லி ஐயா அவர்களை வருக என வரவேற்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.